சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்க வீட்டுல மிருக ஜீவனா இருக்கட்டும், இல்ல நீங்க பெண்ணா இருக்கட்டும், யாருமே மலடியா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சமயம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாம இருக்கலாம், இல்ல குழந்தை அபார்ஷன் ஆயினே இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிபி சுகர் இருக்கிறதுனால குழந்தை வராது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கலாம் டாக்டர்ஸுங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். சகல ஜனங்கள், எவ்வளவு ஜனங்களா இருக்கட்டும், அவங்க மத்தியில நீ ஆசீர்வாதமா இருப்ப. எந்த விதத்திலையும் ஒரு மலடியா நீ இருக்க மாட்ட, குழந்தை இல்லாம இருக்க மாட்ட. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற இந்த மாதம், this month ஒரு நல்ல செய்தி, நீங்க பிரெக்னென்ட் ஆக போறீங்க. அடுத்த வருஷம் இவ்வளவு நேரத்துக்கு ஒரு குழந்தையோட இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசியிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா அவங்க பிள்ளைங்க யாருமே மலடியா இருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க வளர்க்குற ஆடு மாடு, நீங்க வளர்க்குற எதுவா இருந்தாலும் அதுவும் மலடியா இருக்காது. அப்படின்னா உனக்கு எதுலயுமே என்ன பண்ண மாட்டாரு, லாஸ் கொடுக்க மாட்டாரு. ஒண்ணு இல்ல, பிசினஸ்ல நீ விதைக்கிறியா, அதுல நீ ப்ராஃபிட் பாப்ப, நிச்சயமா பாப்ப. நீ எதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியோ அதுல பெரிய ப்ராஃபிட் ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறார். நீ தொடர்ந்து செய், தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் மலடியா இருக்குப்பா, நான் விதைச்சேன் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆடு மாடெல்லாம் நான் பிசினஸ் கூப்பிடுறேன், நீங்க நடத்துற கம்பெனிக்கு ஒப்பிடுறேன், நீங்க போயிருக்கிற கம்பெனி, நான் கம்பெனிக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் பிரதர், இவ்வளவு பண்ணிருக்கிறேன், விதைச்சேன் அறுக்கலையே அப்படின்னு நினைச்சுக்காத. அது புள்ள பொறுக்கிற மாதமா இருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது பொறுக்கிற ஒரு மாதம். நீ என்ன விதைச்ச அது அறுக்கிற ஒரு மாதம். என்ன நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்த அது அறுக்கிற ஒரு மாதமா இருக்க போது. பைபிள் சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சகல ஜனங்க இருக்கிறாங்க தான், எல்லாருமே கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனா அவங்கள விட ஆசீர்வாதமா நீ இருப்ப. தேவன் ஆரோனை அழைக்கும் போது எல்லா ஜனங்களும் என்னப்பா ஆரோனை தான் அழிச்சிட்டாரா, இன்னும் நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா, அழைப்பு இருக்குதுன்னு எப்படிப்பா தெரியும் அப்படின்னாலாம் சொல்லும் போது, ஒரு எல்லாருடைய கோல்லையும் ஆரோன் கோலையும் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ராத்திரி வைக்கிறாங்க. ஒரு ராத்திரி வெடிச்சு மறுநாள் எடுத்துன்னு வந்தா God ப்ரூவ் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். என்னான்ட்டு அதுல செடி கனி கொத்து பூ பூத்துட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ராத்திரியில அத காஞ்ச செடியில இன்னைக்கு உன்னை எல்லாருமே ஒரு காஞ்ச ஒரு செடியா தான் பாக்குறாங்க. But this month God is going to prove that he has called you. தேவன் உன்னை அழைத்திருக்கிறார்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண போகிறார். முக்கியமா நான் ஊழியக்காரங்களை பார்த்து பேசுறேன். உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவரே ப்ரூவ் பண்ணுவார். நீ கை வைக்கும் போது, அற்புதம் நடக்கும் போது அவரே ப்ரூவ், இல்லடா உண்மையாலுமே தேவன் இவனை அழைச்சிருக்கிறாரு, உண்மையாலே தேவன் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி he is going to prove that he has called for his ministry. Minister of God. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் ப்ரூவ் பண்ண போறார். தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறார். அங்க நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் யோசேப்பு கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்குச்சுன்னு தான் நம்ம பைபிள் சொல்றோம்.